வணக்கம், நான் உங்கள் மோகனா. தினத்தந்தி 31/7/2025. வாங்க செய்திக்குள்ள போகலாம். புதிய நிர்வாகிகள் பட்டியல் வெளியீடு. அக்கா வந்து சின்ன தம்பி அக்கா, அண்ணாத்தையில் வரும் அக்கா. அப்புறம் வேற படம் வந்து டக்குன்னு இப்போ போய்கிட்டு இருக்கு, அதனால் சொல்ல முடியல. அடுத்த படம் வருஷம் 16. ஓகே, இந்த பாருங்க, குஷ்பு அக்கா பார்த்துக்கோங்க. சென்னை ஜூலை 31 தமிழக ஜனதா புதிய மாநில நிர்வாகிகள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் மாநில துணைத் தலைவராக நடிகை குஷ்பு அக்காவுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டு உள்ளது. தமிழக ஜனதா மாநில தலைவராக நாயனார் நாகேந்திரனை பொறுப்பு ஏற்ற பிறகு அமைப்பு ரீதியாக சில மாற்றங்களை மேற்கொள்ள திட்டமிட்டார். கட்சியை அமைப்பு ரீதியாக வலுப்படுத்த புதிய நிர்வாகிகளுக்கு பொறுப்புகள் வழங்கும் முடிவு செய்தார். அந்த வகையில் புதிய நிர்வாகிகள் பட்டியலை தயாரித்து சமீபத்தில் டெல்லி சென்றார். அங்கு தேசிய தலைவர் JP நட்டாவை சந்தித்து புதிய நிர்வாகிகள் பட்டியலுக்கு ஒப்புதல் பெற்றார். இந்த நிலையில் தமிழக ஜனதா துணைத் தலைவர்கள், பொதுச் செயலாளர்கள், மாநில செயலாளர்கள், மாநில பொருளாளர்கள் உட்பட 51 பேர் அடங்கிய பட்டியலை நாயனார் நாகேந்திரன் நேற்று வெளியிட்டார். அந்த பட்டியலில் ஏற்கனவே மாநில துணைத் தலைவர்களாக பதவி வகித்த சக்கரவர்த்தி VP துரைசாமி, KB ராமலிங்கம், சுரு நாகராஜன், பால் கனகராஜ், சசிகலா புஷ்பா ஆகியோர் மீண்டும் துணைத் தலைவர்களாக நியமிக்கப்பட்டு உள்ளனர். தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக பதவி வகித்து அந்த பதவியை ராஜினாமா செய்த நடிகை குஷ்பு அக்கா அவர்களுக்கு தமிழக ஜனதாவின் மாநில துணைத் தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. மொத்தம் 14 பேர் மாநில துணைத் தலைவர்களாக நியமிக்கப்பட்டு உள்ளனர். மேலும் அமைப்பு செயலாளர்களாக கேசவ விநாயகம் தொடர்கிறார். மாநில பொதுச் செயலாளர்களாக AB முருகானந்தம், கார்த்தியாயினி M முருகானந்தம் உள்பட 5 பேர் நியமிக்கப்பட்டு உள்ளனர். மாநில செயலாளர் கராத்தே தியாகராஜன், சதீஷ்குமார், அதாவது அஸ்வைத் தாமன் உள்பட ஏராளமான நிர்வாகிகள் மீண்டும் மாநில செயலாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜனதா மாநிலம் விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு தலைவர் அமர் பிரசாத் ரெட்டிக்கு மாநில செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டு உள்ளது. மொத்தம் 15 பேருக்கு மாநில செயலாளர்கள் பொறுப்பு வழங்கப்பட்டு உள்ளது. தமிழக ஜனதாவின் பொதுச் செயலாளராக பதவி வகித்த KD ராகவன் கடந்த 2021ஆம் ஆண்டு பொறுப்பில் இருந்து விலகினார். இந்த நிலையில் சமீபத்தில் அவர் ஜனதாவில் இணைந்தார். அவருக்கு மாநில பிரிவு அமைப்பாளர் பதவி வழங்கப்பட்டு உள்ளது. துணைத் தலைவராக பதவி வகித்த நாராயணன் திருப்பதி மாநில தலைமை செய்தி தொடர்பாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மாநில ஊடக அமைப்பாளராக ரெங்கநாயலு நியமிக்கப்பட்டுள்ளார். இளைஞர் அணி மாநில தலைவராக SG சூர்யா நியமிக்கப்பட்டுள்ளார். SG அணி மாநில தலைவராக சம்பத்ராஜ், NT அணி பிரிவு மாநில தலைவராக சுமதி விஜய், அணி தலைவராக நாகராஜ், சிறுபான்மையினர் அணி தலைவராக ஜான்சன் ஜோசப் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளார். அடுத்த செய்தியை பார்க்கலாம். இறுதி ஊர்வலத்தில் நாட்டு வெடிகள் வெடித்ததில் சிதறி மேலக்காரர் பலி, 2 பேரின் கால்கள் துண்டாகின. பாருங்க, பாருங்க போட்டோ. உளுந்தூர்பேட்டை ஜூலை 31 இறுதி ஊர்வலத்தின் போது நாட்டு வெடிகள் வெடித்து சிதறியதில் மேலக்காரர் உடல் சிதறி பரிதாபமாக உயிரிழந்தார். 2 பேரின் கால்கள் துண்டாகின.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கீழ்குப்பம் வேலூர் கிராமத்தை சேர்ந்தவர் பிச்சைக்காரன் மகன் ஏழுமலை. வயது 33. இவர் உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று முன்தினம் உயிரிழந்தார். இதை அடுத்து அவருடைய உடல் அடக்கம் செய்வதற்காக ஏழுமலை வீட்டில் இருந்து ஊர்வலமாக சுடுகாட்டுக்கு எடுத்து செல்லப்பட்டது. இந்த இறுதி ஊர்வலத்தில் ஏழுமலை குடும்பத்தினர், உறவினர்கள், கிராம மக்கள் பலர் கலந்து கொண்டனர். ஊர்வலத்தின் போது நாட்டு வெடிகள் வெடிக்கப்பட்டன. அப்போது எதிர்பாராத விதமாக ஒரு வெடி வெடித்து மொத்தமாக வைக்கப்பட்டிருந்த நாட்டு வெடிகள் மீது விழுந்தது. இதனால் அங்கிருந்த அனைத்து நாட்டு வெடிகளும் ஒன்றன் பின் ஒன்றாக பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறின. அப்போது அருகில் மேலம் அடித்துக் கொண்டிருந்த பெரும்பட்டு கிராமத்தை சேர்ந்த ஐயாதுரை மகன் மூர்த்தி வயது 40 என்பவர் உடல் சிதறி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். கீழ்குப்பம் வேலூரை சேர்ந்த கலியன் மகன் சிங்காரவேல் 35 என்பவரின் 2 கால்களும், கேசவன் மகன் பிரகாஷ் 35 என்பவரின் ஒரு காலும் துண்டானது. மேலும் அதே ஊரை சேர்ந்த 6 பேர் பலத்த காயமடைந்தனர். தினம் ஒரு தகவல். ரிக்டர் அளவுகள். படிக்கவா? அடுத்த செய்திக்குள்ள போகலாம். ரிக்டர் அளவுகள். தினம் ஒரு தகவல். பூமியின் மேற்பரப்புக்கு அடியில் உள்ள பாறைகள் பெயர்வதால் ஏற்படும் நிலநடுக்கமே பூகம்பமாகும். இவை சுனாமி, நிலச்சரிவு அல்லது பனிச்சரிவுகளை ஏற்படுத்தும். பூகம்பத்தின் தீவிரம் என்பது ரிக்டர் என்ற அளவில் கணக்கிடப்பட்டு அதன் விளைவுகள் மதிப்பிடப்படுகின்றன. ரிக்டர் அளவில் 2.5க்குள் பதிவானால் குறைவான சேதத்தை ஏற்படுத்தும். இந்த வகை பூகம்பத்தை நில அதிர்வு வரைபட கருவியால் பதிவு செய்ய முடியும். 2.5 முதல் 5.4 ரிக்டர் வரை பூகம்ப அதிர்வுகளை மனிதர்களால் உணர முடியும். ஆனால் 5.5 முதல் 6 ரிக்டர் வரையிலான பூகம்பத்தின் போது கட்டிடங்கள் மற்றும் பிற கட்டமைப்புகள் அலை அதிர்வதுடன் லேசான சேதமும் ஏற்படும். 6.1 முதல் 6.9 ரிக்டர் அளவில் ஏற்படும் பூகம்பம் மக்கள் தொகை அதிகம் உள்ள பகுதிகளில் அதிக சேதத்தை ஏற்படுத்தக்கூடும். இதேபோல் 7 ரிக்டர் முதல் 7.9 ரிக்டர் வரை ஏற்படும் பெரிய நிலநடுக்கம் கடுமையான சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது. 1998 2014க்கு இடையில் பூகம்பங்கள் உலகளவில் கிட்டத்தட்ட 7.5 லட்சம் இறப்புகளை ஏற்படுத்தின. இந்த காலகட்டத்தில் 12 கோடிக்கும் அதிகமான மக்கள் பூகம்பங்களின் கோரத்தால் காயமடைந்து வீடு, உறவுகளை இழந்து பாதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. வாங்க அடுத்த செய்திக்குள்ள போகலாம். சென்னை பெருங்குடி ரயில் நிலையத்தில் ஆசிரியையிடம் நகை பறித்த வாலிபர் கண்காணிப்பு கேமரா காட்சியால் சிக்கினார். திருவான்மியூர் ஜூலை 31 பெருங்குடி ரயில் நிலையத்தில் ஆசிரியையிடம் நகை பறித்த வாலிபர் கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சியால் சிக்கினார். சென்னை தரமணி பகுதியை சேர்ந்தவர் ரோசி. இவர் வேளச்சேரியில் உள்ள தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர் பள்ளி முடிந்ததும் பறக்கும் ரயிலில் தரமணி செல்வதற்காக பெருங்குடி பறக்கும் ரயில் நிலையம் வந்தார். அங்கு நடைமேடையில் உள்ள இருக்கையில் அமர்ந்து ரயிலுக்காக காத்திருந்தார். அப்போது பேண்ட் பனியன் மட்டும் அணிந்து இந்த வாலிபர் ஒருவர் ஆசிரியரை அமர்ந்து இருந்த அதே இருக்கையில் அவருக்கு அருகில் வந்து அமர்ந்தார். சிறிது நேரத்தில் சுற்றும் முற்றும் நோட்டமிட்ட வாலிபர் திடீரென ஆசிரியை ரோசி கழுத்தில் அணிந்திருந்த 3 பவுன் தங்க சங்கிலியை பறித்துவிட்டு தப்பி ஓடிவிட்டார். ரயில் நிலையத்தில் பட்ட பகலில் நடந்த இந்த சங்கிலி பறிப்பு சம்பவத்தை பார்த்த பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். ஆசிரியரிடம் வாலிபர் சங்கிலி பறிப்பில் ஈடுபட்ட சம்பவம் ரயில் நிலையத்தில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருந்தது. அந்த வீடியோ காட்சிகளின் போது
சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக திருவான்மியூர் ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து ஆசிரியரிடம் நகை பதிப்பில் ஈடுபட்ட விழுப்புரத்தை சேர்ந்த பாலா என்ற சவுந்தர் 25 என்பவரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். வாங்க அடுத்த செய்திக்குள்ள போகலாம். அடேங்கப்பா, இவ்வளவு விலையா? பூஜா அணிந்திருந்த ஆடையின் ரகசியம். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கூலி படம் அடுத்த மாதம் ஆகஸ்ட் திரைக்கு வருகிறது. படத்தில் பூஜா எக்டே குத்தாட்டம் போட்டிருக்கும் மோனிகா என்ற பாடல் வெளியாகி ரசிகர்களை ஈர்த்து வருகிறது. அந்த பாடலில் பூஜா எக்டே அணிந்திருந்த உடை, அதாவது அக்டே அணிந்திருந்த உடை, பூஜா எக்டே அணிந்திருந்த உடை பிரிச்சு அழகா பேசுறாங்க. ஆமா, உடை வெர்ஷா மெடுசா 95 கிராப் கவுன் வகையை சேர்ந்தது என்னும் அதன் மதிப்பு மட்டுமே 5 லட்சம் என்று தெரிய வந்துள்ளது. மேலும் 7 விதமான உடைகள் கொண்டு வரப்பட்டதில் பூஜா எக்டே இந்த உடையை தான் தேர்வு செய்துள்ளாராம். என்னத்தான் விமர்சனங்கள் எழுதியிருந்தாலும் பூஜா எக்டேவின் பொன் மேனிக்கு இந்த விலை உகந்தது தான் என்று அவரது ரசிகர்கள் முட்டு கொடுத்து கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். இதற்கிடையில் தினக்கூலி தொழிலாளர்கள் துன்புறுத்தும் கும்பலை எதிர்த்து போராடும் அச்சமற்ற ஒரு துறைமுக கூலி தொழிலாளியின் கதைதான் கூலி என்ற ஒரு தகவலும் இணையதளத்தில் உலா வந்து கொண்டிருக்கிறது. வாங்க அடுத்த செய்திக்குள்ள போகலாம். ஜிவி பிரகாஷ் அவர்கள் மீது குவியும் விமர்சனங்கள். இசையமைப்பாளரும் நடிகருமான ஜிவி பிரகாஷ் சினிமா தாண்டி சமூக நிகழ்வுகள் குறித்தும் தனது கருத்துக்களை சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு வருகிறார். சமீபத்தில் நெல்லை பாளையங்கோட்டையில் காதல் விவகாரத்தில் கவின்குமார் என்ற வாலிபர் படுகொலை செய்யப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த படுகொலையை ஜிவி பிரகாஷ் கண்டித்துள்ளார். இது குறித்து அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனிதநேயற்ற செயல், கவின்குமார் ஆன்மா சாந்தி அடையட்டும் என்று பதிவிட்டிருந்தார். ஜிவி பிரகாஷின் கருத்துக்கு ஆதரவு தெரிவிக்கப்பட்டு வரும் நிலையில் அவருக்கு எதிராக விமர்சனங்களும் எழுகின்றன. இப்போது பேசும் நீங்கள் திருப்புவனத்தில் அஜித்குமார் போலீசாரை அடித்து கொண்டது போது எதுவுமே பேசாதது ஏன் என கேள்வி எழுப்பி வருகின்றன. இது திரையுலகில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. சமூக வலைதளங்களில் 30 லட்சம் பேரை பிளாக் செய்த அனுஷியா. புஷ்பா, ரங்கஸ்தலம் போன்ற படங்களில் நடித்து பிரபலமாகி தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகையாக திகழ்கிறார் அனுஷியா பரத்வாஜ். புஷ்பா அதாவது பரத்வாஜ் திருமணமாகி 2 குழந்தைகளுக்கு தாயாக இருக்கும் அனுஷியா இளம் நடிகைகளை வியந்து போகும் அளவுக்கு கவர்ச்சி படங்கள் வெளியிட்டு இணையதளத்தை அதிரச் செய்து வருகிறார். இவருக்கு ஒரு பழக்கம் உண்டாம். சமூக வலைத்தளங்களில் யாராவது தன்னை பற்றி மோசமான விண்ணப்பங்களை தெரிவித்தால் உடனடியாக அவர்களை பிளாக் செய்து விடுவாராம். அந்த வகையில் இதுவரை 30 லட்சத்துக்கும் மேற்பட்டோரை பிளாக் செய்துள்ளாராம். சமூக வலைத்தளங்கள் மட்டுமல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நிறைய பேரை பிளாக் செய்திருக்கிறாராம். 40 வயதாகும் இந்த அம்மணி என் வாழ்க்கை வெள்ளை காகிதம் மாதிரி, அதில் எழுதியவர்களை விட கசக்கியவர்களே அதிகம் என்கிறார். வாங்க அடுத்த செய்திக்குள்ள போகலாம். உழைப்புக்கு ஏற்ற சம்பளம் கிடைப்பதில்லை, ஆர்கே செல்வமணி அண்ணன் அவர்கள் வேதனை. படிப்போம், கேளுங்க. தெருக்கூத்து கலைஞர்களின் வாழ்வியலை சொல்லும் படமாக 30 கோமாளிகள், அதாவது தெருக்கூத்து கலைஞர்களின் வாழ்வியலை சொல்லும் படமாக 300 கோமாளிகள் என்ற படத்தை பா கிரிஷ் இயக்கியுள்ளார். இதில் அலெக்ஸ், செல்லமுத்தையா, அக்னிமோகன், விக்னேஷ் ரவி உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். சென்னையில் நடந்த படவிழாவில் இயக்குனர் ஆர்கே செல்வமணி கலந்து கொண்டு பேசும்போது, எல்லோரும் உழைக்கிறோம், ஆனால் உழைப்புக்கேற்ற சம்பளம் கிடைப்பதில்லை. சினிமாவை ஒரு தொழிற்சாலையாக அங்கீகரிக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறோம். ஒரு திரைப்படத்தில் யார் யார் வேலை பார்க்கிறார்கள், அவர்கள் அனுபவம் என்ன போன்ற அனைத்தையும் தரவுகளாக தொகுத்து அரசாங்கத்துக்கு கொடுக்கலாம்.
இது ஒரு தொழிலாளர் அங்கீகாரம் கோரி முறையிடலாம். ஹாலிவுட்டில் மட்டும் தான் நடிகர்களின் சம்பளம், வெற்றி, தோல்வி அனைத்தையும் வெளிப்படையாக வைத்திருக்கிறார்கள். இந்திய சினிமாவில், குறிப்பாக தமிழ் சினிமாவில் அதை வெளிப்படுத்துவதன் மூலம் கிடையாது. இதுதான் வீழ்ச்சிக்கு காரணமாக அமைகிறது என்றார். 300 கோமாளிகள் திரைப்படம் 14வது கொல்கத்தா சர்வதேச குறும்பட விழாவில் திரையிட தேர்வாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பிடத்தக்கது. அப்புறம் முடிஞ்சு போச்சு அர்த்தம். நெட்டிக்கோ வீடியோவை.